அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி. 7 ஜென்மத்து பாவங்கள் நீங்கி மகத்தான புண்ணியம் சேர சூரிய பகவானுடைய இந்த ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான ஆற்றல் மிக்க தாந்திரிக முறைகள், ரகசிய வழிபாட்டு முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள்னு சில பதிவுகளை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போறது அதீத சக்தி வாய்ந்த சூரிய பகவானுடைய ஒரு திருநாம ஜபம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் ஸ்ரீ சூரிய பகவானின் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கினாலே நாம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் சூரிய பகவானின் இந்த திருநாமம் நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியது. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த ரத சப்தமி திருநாளில் இந்த திருநாமத்தை நாம் சொன்னால் கோடி மடங்கு ஜபம் செய்த பலன்கள் கிடைக்கும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க உச்சரிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனைகள் செய்ய வேண்டாம். சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த திருநாமத்தை நாம் சொன்னாலே போதும். 16 செல்வங்களும் நம்மை தேடி வரும். நம்முடைய அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறும். இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்க கிழக்கு திசை நோக்கி ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்கார்ந்துக்கோங்க. தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல நீங்க உட்காரலாம். அல்லது மனை, பாய் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல, ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. அமைதியாக நீங்க உட்கார்ந்ததற்கு பிறகு சூரிய பகவானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி கோடி புண்ணியங்கள் எனக்கு சேரணும்னு மனமுருகி இந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் எல்லாரும் நம்ம செய்யணும். பிறகு ஒருநிலைப்பட்ட மனதுடன் சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ் நம்ம ஜபம் செய்யணும். கொஞ்சம் அதிகமா நேரம் இருக்கிறவங்க அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க ஜபம் செய்யலாம். ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக, ஓம் கிரினி சூர்யாய நமக. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான திருநாமம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள், அதிகபட்சம் 30 நிமிடங்கள் வரை இந்த திருநாமத்தை நாம் ஜபம் செய்தாலே போதும். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் சூரிய பகவான் கிட்ட நீங்க எப்பவுமே என் கூடவே இருந்து எனக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம சூரிய பகவானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் சொல்லணும். அதுதாங்க முக்கியம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான நாம ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகள் போடும்போது நிறைய பேர் கேட்கக்கூடியது ஒரிஜினல் கருங்காலி மாலைகள் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை நாம் அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிட
ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலைகளை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இந்த கருங்காலி மாலைகளை வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி 3 பேட்ச் நம்ம அனுப்பி இருக்கோம். அடுத்ததாக பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி 4வது பூஜை நடைபெற போகுதுங்க. சோ இந்த கருங்காலி மாலைகள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. காஸ்ட்லியான பொருள் தான். ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலியை நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கிறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு 108 முறை வராகி காயத்ரி உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு இடத்திலும் இந்த ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க சில கட்டுப்பாடுகளை சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க. கருங்காலி மாலை அணிபவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் இருக்குங்க. ஒரு அட்ரஸ்க்கு மேக்ஸிமம் 2 மாலைகள் மட்டும் தாங்க அனுப்பப்படும். இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு 4வது கருங்காலி பூஜை நடைபெற போகுதுங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்த மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்ல தமிழ்லன்னு எப்படி வேணாலும் நீங்க அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இன்னொரு தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த பிப்ரவரி மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருக்கோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்க பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவாங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.